வணக்கம். செய்திச் சுருக்கம். புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் மோடி. பிரதமர் மோடி இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழகம் வந்தார். இலங்கை அனுராதபுரத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்ட மோடி ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் வந்திறங்கினார். அவரை கவர்னர் ரவி, மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், நவாஸ்கனி எம்பி, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, வானதி, தமிழிசை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலத்தை மோடி திறந்து வைத்தார். மேலும் சாலை பாலத்தில் இருந்தபடி ராமேஸ்வரம், தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையை துவங்கி வைத்தார். இன்று ராமநவமி தினம் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு ராமேஸ்வரம் பஸ் நிலையம் அருகில் நடக்கும் விழாவில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து உரையாற்றவுள்ளார். பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கச்சத்தீவை மீட்பார் பிரதமர் மோடி, மதுரை ஆதீனம் நம்பிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் அத்தனை பேரையும் பிரதமர் மோடி விடுதலை செய்ய வைத்துள்ளார். அவர்களின் படகுகளை மீட்டுக் கொண்டு வந்துள்ளார். இத்தகைய நல்ல பிரதமர் நமக்கு அமைந்தது மகிழ்ச்சியே என மதுரை ஆதீனம் பாராட்டு தெரிவித்தார். பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் புதிய பாலத்தை வெள்ளக்காரனால அமைக்கப்பட்ட பாலத்தில் தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அது எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. நான் சன்னிதானாகி அந்த பாலத்தில் போகவே இல்லை. அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்திற்கு சிறப்பான முறையிலே அமைத்து இன்றைய தினம் தமிழர்களுக்கும் சரி, இந்தியாவில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதற்கு மனமாறி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை தமிழர்களுக்காக சில கோரிக்கைகள் வைத்தேன், அதையும் நிறைவேற்றிவிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரையும் விடுதலை செய்திருக்கிறார். படகுகளை மீட்டுக் கொடுத்தார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பிரதமர் நம்ம அடைஞ்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதுபோல் இலங்கை தமிழர்களுக்கு இப்போ அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து தருவதாக உறுதி கொடுத்திருக்காரு. அதே போல் இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு. அவரை பாராட்டிங்க. அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரஸ் தான் கொடுத்துருச்சு. வேற யார் துணையாக இருந்தாங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேன், நான் வேற நேரம் வரும் சொல்கிறேன். ஆக கொடுத்துட்டு இப்போ எல்லாம் கத்துறாங்க, கச்சத்தீவை மீட்கணும், கச்சத்தீவை எப்படி தூக்கி கொடுக்கலாமா, கொடுக்கும்போது கண்டனம் பண்ணணும். கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி தான். இப்போ இவங்களும் அதை கத்துறாங்க. கொடுத்து விட்டு இப்போ அதையும் மீட்கணும். இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரத பிரதமருக்கு மனமார்ந்த பாராட்டு வைத்திருக்கிறார். அதே போல் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்காக ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிக்கின்ற ஆலவா எண்ணல் மீனாட்சி அம்மையுடைய அருளால் மதுரைக்கு வர அவங்களுக்கு நான் பார்க்கணும்னு உறுதிப்பட்டேன், முடியல. அதனால் அவருக்கு மீனாட்சி அம்மையும் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வலிமையான திறத்தையும் கொடுக்க அவர்களை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
வீடியோவில் குமுறிய திருமாவளவன் விசிகவினர் கொடுத்த அடுத்த ஷாக். திமுகவுக்கு எதிராக தாறுமாறு, போலீஸ் குவிப்பால் பரபரப்பு. ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் வருகிறது. இதையொட்டி விசிக நிர்வாகிகள் சார்பில் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே பிரம்மாண்ட பேனர் வைக்க ஏற்பாடு நடந்தது. 8x70 சைஸில் பெரிய பேனரை அடித்து ஸ்பாட்டுக்கு தூக்கி வந்தனர் விசிக நிர்வாகிகள். தடல்புடலாக பந்தல் கம்புகளை நட்டு அதில் பேனரை தூக்கி வைக்க முடிவு செய்தனர். இதற்காக பிரம்மாண்ட பேனரை தரையில் விரித்தனர். அந்த வழியாக சென்ற திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். பேனரில் அதிகாரம் வெல்வோம், 2026 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று எழுதப்பட்டிருந்தது. உடனே கட்சி மேலிடத்திற்கும் போலீசுக்கும் தகவலை போட்டுவிட்டனர் திமுகவினர். மறுகணமே ஸ்பாட்டில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பேனரை தூக்கி கம்பத்தில் கட்ட நின்ற விசிகவினரை மடக்கினர். போலீஸ் விசிகவினர் இடையே வாக்குவாதம் வந்தது. அதற்குள் திமுக மேலிடத்தில் இருந்து விசிகவுக்கு பிரஷர் வர வேறு வழியில்லாமல் பிரம்மாண்டமாக அடித்த பேனரை மடித்து வீட்டுக்கு தூக்கிச் சென்றனர் விசிக நிர்வாகிகள். கூட்டணியில் இருந்து கொண்டே விசிகவினர் குட்டையை குழப்ப பார்க்கிறார்கள் என்று திருப்பூர் திமுகவினர் வசைபாடினர். பதிலுக்கு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக பேனர் வைக்க கூட ஒரு சுதந்திரம் இல்லையா என்று விசிகவினர் குமுறினர். சமீபத்தில் தான் விசிக நிர்வாகிகள் சிலர் செய்யும் காரியங்களால் மன உளைச்சலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அக்கட்சி தலைவர் திருமாவளவன். திமுகவுக்கு எதிராக யாரும் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும் போது பொறுப்புடன் பேச வேண்டும். இல்லாவிட்டால் சட்டசபை தேர்தல் முடியும் வரை யாரும் பேட்டி கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று சொல்லியிருந்தார். இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு என்றாலும் கூட இப்போதே தேர்தலுக்கான சூடு பிடித்து விட்டது. இந்த நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு யூடியூப் சேனல்களிலே பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனம் போன போக்கில் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். கட்சி தோழர்களுக்கிடையிலான முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவது அறிவீனமாகும், முதிர்ச்சியின்மையாகும். எனவே இந்த நேரலை வாயிலாக நான் சொல்லுகிற செய்தியை யாருக்கோ சொல்லுகிறார் என்று எண்ணி கடந்து போகாமல் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. திருமாவளவன் வீடியோ வெளியிட்டு சில நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் அடுத்த சிக்கலை அவருக்கு கொடுத்திருக்கின்றனர் கட்சி நிர்வாகிகள். கொள்ளை போகும் கோவில் வருமானம் வெளிச்சத்துக்கு வந்தால் நாடு தாங்காது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை மக்கள் வழிபட திறக்காவிட்டால் நாம் தமிழர் கட்சி ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னெடுக்கும் என அறிவித்தோம். இதனால் இன்னும் ஒரு வாரத்தில் கோவில் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். அரசு கோவிலை திறக்கவிருப்பது முன்கூட்டியே தெரியும் என்றால் நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை அறிவிக்கும் வரை மேல்பாதி கோவில் விரைவில் திறக்கப்படும் என்பதை ஏன் அரசு அறிவிக்கவில்லை? எல்லாம் முன்னரே தெரிந்து கொண்டு அறிவிக்கிறேன் என்றால் எங்கள் வீட்டு வாசலில் அழைப்பானை ஒட்டுவது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாமல் போனது எப்படி? இந்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் கூறுவாரா? இப்படி சிறிதும் அறமற்ற துறையாக தமிழக அறநிலையத்துறை ஆனது ஏன்? கோவிலை வைத்து அரசியல் செய்வது திமுகவா அல்லது நாம் தமிழர் கட்சியா என்பதை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். கோவில் பணம் பல்லாயிரம் கோடிகள் கொள்ளை போவதை தடுக்காமல் கோபூஜை நடத்துவதும் பள்ளிக்கூடம் நடத்தவே பணம் இல்லாத போது பசுமடம் கட்டுவதும் தான் திராவிட மாடலா? தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்கள் எத்தனை? ஒவ்வொரு கோவிலிலும் வரும் வருமானம் எவ்வளவு? அந்த பணம் எவற்றுக்கெல்லாம் செலவிடப்படுகிறது? மதுவிலக்குத்துறை, மின்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறைக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் வரும் துறையாக அறநிலையத்துறை உள்ளது. அப்படி இருந்தும் பல்லாயிரக்கணக்கான கோவில்களில் ஒரு கால பூஜை கூட நடைபெறாமல் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாமல் இருளில் இருப்பதற்கு யார் காரணம்? அர்ச்சனை சீட்டு முதல் உண்டியல் வருமானம் வரை நடக்கும் ஊழல்கள் வார்த்தைகளில் சொல்லி மாளக்கூடியதல்ல. அறநிலையத்துறையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஊழல்கள், கொள்ளை போகும் பல்லாயிரம் கோடி கோவில் வருமானம் ஆகியவை அமலாக்கத்துறை விசாரணை மூலம் வெளிச்சத்திற்கு வந்தால் இந்த நாடு தாங்காது.
ஆகவே தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் எத்தனை, ஒவ்வொரு கோவிலிலும் எந்தெந்த வழிகளில் வருமானம் வருகிறது, அவை எதற்கெல்லாம் செலவிடப்படுகிறது என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இல்லையென்றால் அத்தகவல்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி பொதுவெளியில் வெளியிடும். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த உரையாடலை எங்கோ கேட்டது போல் உள்ளதா? உங்கள் பராசக்தி படத்தின் வசனம்தான். கோவில்களை அறநிலையத்துறை நிர்வகிக்க கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோவில்களை கொள்ளையடிக்கும் கூடாரமாக அறநிலையத்துறை ஆகிவிடக்கூடாது என்பதே எங்கள் கொள்கை என சீமான் கூறியுள்ளார்.